வாராகி தாயார பெண்கள் வழிபாடு பண்றதுக்கு உகந்த தாயார் அவ. ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்கா. அவ எந்த தப்புமே செய்யல. ஆனா அவ அசிங்கப்படுத்தப்பட்டா, அவமானப்படுத்தப்பட்டா. அவ வந்து அவ சொல்லுக்கு ஆளானா. அவ மேல பழிய போட்டாங்க. ரொம்ப ஈஸிங்க பெண்கள பத்தி ஒரு சாதாரணமா சொல்றது. அது சரியில்ல. அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்லைங்களா? அவளோட மொத்த வாழ்க்கையும், மொத்த சரித்திரத்திலுமே நீ வந்து சேத்த தூக்கி எறியிற அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த பொண்ணாவது நொந்து தாயார்கிட்ட அழுது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அப்படின்னா, யார்னால நோகடிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்க மாட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, "வாராகிக்காரனிடம் வாதாடாதே" அப்படிம்பாங்க. "நீ வாராகிய கும்பிடுறியா? அம்மா சாமி போயிட்டு வரேன்." அப்படின்னு நம்ம வந்துடணும். காளிய வழிபாடு பண்றியா? சாமி போயிட்டு வரேன் அப்படின்னு வந்துடணும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது 2வது. காரணம் என்ன அப்படின்னா, வாராகிக்கு, காளிக்கு, தாராக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து கன்னிமார்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வழிபாடு பண்றவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அதெல்லாம் தெரியாது. என்னோட பக்தை, என்னோட பக்தன். நீ எப்படி அவன வந்து ஆ கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். நான் வெகுண்டு எழுந்துருவேன். அப்படின்றது தான் அவங்களோட தாத்பரியமே. அப்ப யார் ஒருத்தர் வாராகி கும்பிடுறாங்க அப்படின்னாலும், அவங்க உங்ககிட்ட கடனே வாங்கியிருந்தா கூட சரி, "அம்மா சாமி முடிஞ்சா குடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாராகி தாயார்கிட்டயே போலாம். கேட்கலாம். "அம்மா உன் பக்தி என்கிட்ட கடன் வாங்குனா குடுக்கவே இல்லம்மா. எப்படியாவது வாங்கி குடுத்துரு தாயே" அப்படின்னு நம்ம கேட்டா அவ வாங்கி குடுத்துருவா. அவங்க மனசுல அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவா. "நீ வந்து கடன் வாங்கியிருக்க, போய் குடுத்துரு" அப்படின்ட்டு சொல்லிடுவா. ஆனா நம்ம இவங்க கிட்ட போயிட்டு, இவங்க தாயார் கிட்ட போயிட்டு, "ஐயய்யோ! என்ன அவங்க வந்து திட்டிட்டாங்களே, அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு" கண்ல ஒரு சொட்டு கண்ணி வச்சுட்டா போதும், அவ வெகுண்டு எழுந்துருவா அப்படின்னு சொல்லணும்.